திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள சிப்காட் வளாகத்தில் பாரத சாரணியர் வைர விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு பெருந்திரளணி விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்பு கையேட்டினை வெளியிட்டார். அதன் பிறகு ஒரே இடத்தில் 20,000 சாரணர்கள் ஒன்று கூடி உலக சாதனை படைத்தனர். இந்த நிகழ்வில் 12,000 சாரணர்கள் உலகளவில் இருந்து கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து கிட்டத்தட்ட 5,000 பேர் கலந்து கொண்டார்கள். இலங்கை, நேபாளம், சவுதி அரேபியா, மலேசியா ஆகிய பன்னாடுகளில் இருந்து சுமார் 1000 பேர் இந்த முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதைத் தவிர இந்தியா முழுக்கவுள்ள பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவு நாளான நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்வில் முதல்வர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதாவது: இது மணப்பாறையா இல்லை சாரணியர் இயக்கத்தின் பாசறையா என வியக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ள அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள். மகேஷை நான் குழந்தையிலிருந்து பார்த்து வருகிறேன். இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அவர் செய்து வரும் சாதனைகளை கூற இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி பொருளாதார ஆய்வறிக்கையிலும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார். சாரணியர் இயக்கத்தில் இந்தியா முழுவதும் 80 லட்சம் மாணவர்கள் உள்ளார்கள். தமிழகத்தில் 12 லட்சம் பேர் உள்ளார்கள். எதுவாக இருந்தாலும் தமிழகத்தின் பங்கு இருக்கும் என்பதை சாரணியர் இயக்கத்திலும் வெளி தெரிகிறது. நம் நாட்டு பற்று என்பது நாட்டின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றாக இருக்க வேண்டும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப் பற்று. சாரணியர் பொன் விழா கொண்டாடும் போது கலைஞர் முதல்வராக இருந்தார். இன்று வைர விழா கொண்டாடும் போது நான் முதலமைச்சராக இருக்கிறேன். நாம் நம் நாட்டில் சகோதரத்துவ உணர்வோடும் ஒற்றுமை உணர்வோடும் வாழ்ந்து வருகிறோம். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு ஒன்று திரண்டு ஒருங்கிணைந்து ஒரே குடும்பமாக இருப்பதுதான் நம் அன்பின் வலிமை. திராவிட மாடல் அரசால் இந்த விழாவிற்கு 33 துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்தது. நிகழ்வை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. நிதி ஆயோக் அறிக்கையில் 17 இலக்குகளிலும் தமிழகம்தான் முன்னிலையில் உள்ளது. தமிழ்நாடு சாரண இயக்க அலுவலகம் நவீன வசதிகளுடன் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒற்றுமை உணர்வை எப்பொழுதும் விட்டு விடக்கூடாது. மானிட பிறப்பில் மனிதர்கள் அனைவரும் ஒன்று என்கிற உணர்வோடு இங்கிருந்து பிரிந்து சென்றாலும் உள்ளத்தால் ஒன்று என்கிற நிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றார்.